ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபத்துலேயும் மத்தியானம் வரைக்கும் எல்லோரும் கூட்டமாக உட்காந்து கும்மி அடிச்சுட்டு என்னடா கல்யாணத்தில் கும்மி அடித்தாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லோரும் நாங்கள் கும்பலாக உட்காந்து நியாயம் பேசிட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு தக்காளி சாப்பாடு குருமாவும் போட்டாங்க. சாப்பிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் தான். பொண்ணு மேடையில் எல்லாத்துக்கும் கும்பிட்டு நிச்சயதார்த்த சாரி வாங்கிட்டு போய் மாற்றிட்டு வந்தாச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் சம்மதம் பேசி அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கெல்லாம் போட்டு வச்சுட்டாச்சு. அடுத்தது உப்பு மாற்றுறது. நாங்கள் உப்பு மாற்றுறத பார்க்கல, ஏன்னா தீக்ஷித்தை கூப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ போனால் தான் தீக்ஷித்தை கூப்பிட்டு நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு ரிசப்ஷனுக்கு வர முடியும். அதனால் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது தான் டெக்கரேஷன் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் காலையில் மண்டபத்துக்கு போகையில் இந்த கட் அவுட்டு வாழை மரமெல்லாம் கட்டல, இப்போ எல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோன்னா, எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம். ஒரு 3:30 மணிக்கு போய் தீக்ஷித்தை மண்டபத்துக்கே கூப்பிட்டு வந்து இங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் நான் பேக்கு லஞ்சு பேக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும் மண்டபத்துக்கு அப்படின்ட்டு, சரி வேண்டான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் இட்டு வரல, போய் வீட்லேயே மாற்றிக்கலான்ட்டு 3:30 மணிக்கு போய் தீக்ஷித்தை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு 5:30 மணிக்கு வந்துவிட்டோம். நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளை நின்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட வந்தாச்சு. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது, 7:30 மணிக்கே சாப்பிட போயிட்டோம். நங்கையாவும் வந்திருந்தாங்களா, அவங்க ஊருக்கு கிளம்பணும், அதனால் அவங்க கூடயே சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தாங்க. இவங்களுக்கு டயர்ட் ஆனதையும் போகலாம் எனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரே அழுகாச்சு. யாராவது கூட பேசினா எச்சு அழுகுறாங்க தூக்கம் வருதுன்னு. இதில் செலியை வேறு தீக்ஷத்துக்கு தூக்கம் வருதுன்னு அவங்க அப்பா எடுத்துட்டாரு. சரி செலியை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால், இல்லை நானும் அப்பாட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறேன். டென்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு கிளம்பிட்டோம். பைக் ஏறினவுடனே தூக்கம் வருதுன்னு சொன்னே தூங்குன்னு சொன்னால் அப்பா தூங்க மாட்றாங்க, நியாயம் பேசிட்டு வர்றாங்க. அப்படியே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே தூக்கம் பார்த்துன்னு அழுதுவேன், இங்கே அவங்க அப்பா ஃபோன் அழுங்காமல் பார்க்குறதுக்கு தூக்கிட்டு போகிறேன் பாருங்கள். இவனுங்க எவ்வளோ வேணால் ஜாலியாக இருந்துக்குவாங்க, ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோன்னா போச்சு.